ஹாய் காய்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி டிஃபனுக்கெலாம் ஏற்ற மாதிரி தக்காளி குருமா தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகா, சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிட்டோன்னே நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி குருமா ரெடி ஆயிரும். மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் போட்டு இறக்கிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.